Hi guys, welcome to Shruthis Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி banana pancake. ஈவினிங் டைம்ல உங்க கிட்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ரெட் பனானா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டைப் பனானாவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி, ஒரு ஏலக்காய் போட்டு இது நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு எக் ஆட் பண்ணிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எக் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம குட்டி குட்டியா கேஷ்யூ நட்ஸை நல்லா சாப்பர்ல சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு இதை இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சில இருந்தாலே சூப்பரா இருக்கும். மாவை எடுத்து அப்படியே தோசை தவால வைக்கிற கன்சிஸ்டன்சி தான் வேணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை தவா லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா நம்ம மாவு எடுத்து அதுல ரவுண்ட் ஷேப்ல வச்சுக்கலாம். இதை சுத்தி அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் உள்ள மாவு எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். இல்லை அப்படின்னா மாவு வேகாத மாதிரி இருக்கும். வெளியே வந்து பிளாக் கலர் சீக்கிரமாவே வந்துடும். 2 பக்கமும் நல்லா டர்ன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது மேலே அப்படியே லைட்டா ஹனியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பனானா வச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பேன்கேக்கை செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த பேன்கேக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, wish you all